என்ன ஒரே மேளம் தாளம் வாத்தியமா இருக்கு. என்ன கேட்டுட்டு இருக்கோம் நம்ம? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சும்மி வண்ணக்காவியங்களின் பாட்காஸ்ட் சீசன் 9. மிஸ்கின் என்ன பண்றாரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கும் பொழுது அவர் அங்கேயே ஒரு லேர்னிங் கர்வ்ல தான் இருந்திருக்காரு. அவரு படிக்கிறாரு, லேண்ட்மார்க்ல வேலை செஞ்சிருக்காரு, அவர் படிக்கிறாரு, படிச்சு அதே மாதிரி படத்துல விஷயங்கள் மூலமா படத்தை எடுத்து கத்துக்கிட்டு அடுத்து ஒரு கம்பேக் கொடுக்குறாருல்ல. அந்த கம்பேக் கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் போக போக அவர் படத்துல அவர் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காருங்கிற தனித்துவம் படத்தோட ஓட்டத்திலேயே நமக்கு தெரியும். மிஸ்கினுக்கு என்னடா இப்படி போறேடா நான் போவேன், தப்பு கிடையாது, அது நான் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப அவரோட முதல் மிக வெற்றியான படம் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அது 5வது தான். அவரோட 2வது படமான 5வது. அப்ப 5வது விச்சர் ஆம். வாங்க 5வது பத்தி பேசுவோம். இப்போ நான் உங்கள்ட்ட பேசிட்டே இருக்கீங்கன்னு வைங்களேன், நீங்க என்கிட்ட ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது டைலாக் மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன். சும்மா இப்ப நீங்க என்கிட்ட பேசுறீங்க, நான் உங்கள்ட்ட சொல்றேன் ஓவரா பண்ண செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுங்க. நீங்க அப்படின்னு நீங்க விடாம அந்த டைலாக் என்கிட்ட ரிசீவ் பண்ணிட்டு என் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்க மைண்ட்ல பதிஞ்சிடும். நீங்க வேற யார்ட்டாவது போகும்போது போகும்போது ஒருத்தன செஞ்சிருவேன் அப்படின்னு உங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும். ஏதோ ஒரு கட்டத்துல அந்த வார்த்தை உங்களுக்கு கண்டிப்பா மைண்ட்ல விடும். அதே மாதிரி இந்த படத்துல அடிக்கடி இவரு லோகு, அதாவது பாண்டியராஜன் கேரக்டர் ஏதாவது கோக்குமாக்கு பண்ண தலையை திரிக்கிறவன், கோக்குமாக்கு பண்ண தலையை திரிக்கிறவன். இவங்களை நார்மலா லைஃப்ல டே டு டேவா மீட் பண்ணும்போது, வைன் ஷாப்ல மீட் பண்ணும்போது இந்த டைலாக கேட்டிருப்பாப்ல யாரு, இப்ப நரேன். கேட்டுட்டு இந்த தலையை திரிக்கிறவன் எவனோ சொல்லியிருக்கானு சொல்லி ஃபர்ஸ்ட் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணுவாரு. இந்த வாய்ஸை கேட்டிருக்கேன், வாய்ஸை கேட்டிருக்கிறேன், ஆனா யாருன்னு தெரியலன்னு. இந்த வாய்ஸை நான் கேட்டிருக்கேன் சார், பட் சென்ஸ் பண்ணா கண்டுபிடிச்சிடணும் யோசிப்பாரு. 2வது வாட்டி ரான்சம் கால் வரும்போது தான் எதனா கோக்குமாக்கு பண்ண உன் தலையை திரிகிறவன் ஒக்கால ஓடி நீண்டாண்டா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு ஷாக்கு. ஒரே ஷாக்கு சார் லோகு சார் அப்படின்றாரு. படம் ஆரம்பிச்சு ஒரு 15வது நிமிஷம் 20 நிமிஷம் கழுத்து ஆக்சுவலா அவன் கழுத்தை திருப்பிடுவாரு. ஆமா, அவர் கழுத்து திருப்பிடுவாரு. நரேன் ஒரு பார்ல ஒரு சண்டை வந்துரும். அப்ப இதா இருந்திருப்பாரு, குடிக்காரன் இருந்திருப்பாரு. அந்த டைம்ல தலையை திருக்கிருப்பாரு. யாருக்கு? பாண்டியராஜனுக்கு. அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் அந்த டைலாக், அதனால தலையை திருக்குவாரு. அடுத்த படம் குரோனாலஜிக்கலா நந்தலாலா ஒரு பையனோட தான் ஆரம்பிக்கும் கதை. இது வரைக்கும் பார்த்த மிஷ்கின் படங்கள்ல இருந்து இதுல ஆக்ஷன் இல்ல, ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் இந்த படம் ஆரம்பிக்கும். எல்லா அவன் வயசுக்கு உண்டான எல்லா பசங்களையும் ஒரு அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ கூட்டிட்டு போவாங்க. அவனுக்கு யாரும் இருக்க மாட்டான். வீட்டுக்கு பாட்டியை பாத்ரூமுக்கு கூட்டு போவான், வருவான், அவங்களுக்கு டிவி போட்டு விடுவான். டிவியில ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது நிலா நிலா ஓடிவா சாங் பத்தி பொதுகி மாதிரி ஏதோ ஒரு சேனல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு குழந்தைக்கு ஏன் அம்மா ரொம்ப தேவை அப்படிங்கிற அம்மாவுடைய மேன்மையும் குழந்தையுடைய உறவையும் உச்சமா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு டபுள் டிவி உடையிற ஒரு ஷாட் சேஞ்ச் ஆகும். யாருன்னு பார்த்தா ஒரு டார்க் ரூம், ஆஹாஹான்னு ஒரே சிரிப்பு. டிவி உடைச்சது யாருன்னு பார்த்தா மிஷ்கின் தான். உடைச்சிட்டு ஒரு பாட்டு நடந்து போவாரு. அடுத்த படம் நம்ம பேச போறது யுத்தம் செய். இமைகள் மூடப்படாம வெட்டப்பட்டிருக்கு. ஏதோ கண்கள் இதே பாக்குது, ஏதோ காட்டுறாங்க சார் இந்த ஸ்டேஷன் சம்பந்தமா. அதுக்குள்ள அவரே நார்த் இந்தியால கமிஷனர் அவர்ல தயவு செய்து ஏதாவது பண்ணி முடியாது, கோடி முடிவா இந்த ரொம்ப பிலாசபிக்கல் கேஸா இருக்க போல. நான் இருக்கும் போதானா இது மாற்றுன்னு முடியும்னு பார்த்தோம். கண்களில் இருந்து கைகளுக்கு போய் கண்கள் ஏதோ பாக்குது. கையை சொல்லு, என்ன பாக்குது நீ சொல்லிதான் இல்ல இல்ல இது அதுதான் நான் கண்டுபிடிக்க. கைய வெட்டுறான். சரி, கைய வெட்டுறதோ சைக்கோ இருப்பான். கண்ணை வேற வச்சு ஸ்டேஷன் காட்டுறான். மேட்டர் ரொம்ப டீப்பா போகும். அதனால கண்டுபிடிக்க முடியும். சிஎம் டைரக்டா பண்ண டே புண்டா இந்த கேஸ முடிடா புண்டா டெய்லி திட்டுறாரு, சீக்கிரம் பாரு. What do you think, man? Why don't you solve this case? You know what the CM is trying to do? தமிழ் தெரியாத எனக்கு சார் கண் ஏதோ சொல்லுது சார். ஐயோ, எப்பேற்பட்ட ஏரியால எங்க ஊர்னா இந்த மாதிரி கேஸ் இருந்திருக்காது. இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்க மனுஷன் திடீர்னு தமிழ்ல திட்ட ஆரம்பிச்சிருவாரு. நாங்க ஏதோ ஃபேக் போலீஸ் ஸ்டேஷன், ஃபேக் கோர்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது
சும்மி வண்ண காவியங்களின் பாட்காஸ்ட்.